ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பர்கர் டு பாய்சன் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே சாப்பிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உப்பவிகார். இது என்ன பிரான்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணா நகர் ஐயப்பன் கோயில் பக்கத்தில் இருக்கிற பிரான்ச். போனோன்னே ஒரு காரபாக் ஆர்டர் பண்ணிட்டோம். ஸோ காரபாக் எப்படி இருந்தது பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்தது. அது கொடுக்கப்பட்ட தேங்காய் சட்னி வேறு லெவல். ஸோ அதையும் இதையும் டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது சும்மா சூப்பராக இருந்தது. அதுக்கடுத்து ஒரு தட்டு பொடி இட்லி அப்படின்னு ஒரு விஷயம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அதுதான் பார்க்குறீங்க. இது பார்க்க வேறு லெவலில் இருந்தது. ஆனால் டேஸ்ட் வந்து அன்றைக்கி நாங்கள் சாப்பிட்ட டைமில் ரொம்ப புளிப்பாக இருந்தது. ஆனால் அந்த தேங்காய் சட்னி நல்லா இருந்துச்சு. அந்த கார சட்னி அப்படின்னு ஒன்று கொடுத்தாங்க, அது சுமாராக தான் இருந்துச்சு. பெங்களூர் ஸ்டைல் சாம்பார் பிடிக்கும் அப்படிங்கிறவங்க இந்த சாம்பார் வாங்கி சாப்பிட்லாம். அந்த சாம்பார் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த தட்டுப்பொடி இட்லி வந்து பார்த்திங்கன்னா சைஸ் பெருசு. ஆனால் அந்த மிளகா பொடி அப்படின்னு சொல்லுவாங்க, இட்லி மிளகாத்தூள், அது ரொம்பலாம் உள்ள ஊரில் ஓரளவு சுமாராக தான் இருந்தது. அதுக்கடுத்து வெண்ணெய் பொடி தோசை அப்படின்னு ஒன்று வாங்கியிருந்தோம். ஸோ அதுக்கும் சாம்பார் 2 சட்னி கொடுத்துறாங்க. நல்ல மொறுன்னு கொடுத்தாங்க. டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ஓகேவாக தாங்க இருந்தது. ரொம்ப பயங்கரமாக சொல்கிற அளவுலாம் இல்லை, ஒரு ஓகேஷான ஒரு தோசை தான். பட் அந்த ஆம்பியன்ஸ் எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணுது அப்படின்னே சொல்லலாம். ஆனால் அந்த காராபாக் போய் சாப்பிட்டதுக்கு சமூகத்துக்கு நம்ம ஊர் ரவா உப்புமா அப்படின்னு கூட சொல்லலாம். ஓவராலாக உங்களுக்கு பெங்களூர் ஸ்டைல் ஃபுட் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக உப்பவிகார் போய் டேஸ்ட் பண்ணலாங்க.